திருமணங்கிற விஷயத்த நான் முழுமையா எதிர்க்கிறேன். அது ஒரு பெரிய முட்டாள்தனம்னு என் வாழ்க்கையும் என் அனுபவமும் எனக்கு கத்து கொடுத்தது. கோர்ட்டுக்குள்ள போய் வெக்கப்பட வைக்கிற விஷயங்களுக்குள்ள கொண்டு போய் மனுஷங்களை சேர்க்கிற ஒரு ஒப்பந்தம் தான் திருமணம். என்ன திடீர்னு சொல்லாம கொள்ளாம ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல மனோஜ்? நான் சாப்பிடுறதுக்கு ஏதாவது செஞ்சு வச்சிருப்பேன்ல. வாங்கப்பா. ஏன் அம்மாவை கூட்டிட்டு வரல? அவளுக்கு அங்க மூச்சு விடுறதுக்கே நேரம் இல்ல. இவன் வந்ததுனால சும்மா இவன் கூட புறப்பட்டு வந்தேன், அவ்வளவுதான். அம்மாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இவர் போற விஷயத்த சொல்லிருந்தா நானும் வந்திருப்பேன். அப்பா நீங்க உட்காருங்க, டீ எடுத்துட்டு வரேன். மனோஜ் போய் சாப்பிடறதுக்கு வாங்கிட்டு வா. அதுவும் சரி, எனக்கு லேசா பசிக்குது. நீ போய் ஏதாவது வாங்கிட்டு வா. இல்ல நான் இங்க இல்லனா அவ. அப்படின்னா நீ இங்க இரு, நான் போய் வாங்கிட்டு வரேன். வேணாம் வேணாம் வேணாம். இங்க பாருமா, இன்னைக்கு நம்ம நர்சரியை ஷூட் பண்றதுக்கு சிட்டி சேனல்காரங்க வந்திருந்தாங்க. அவங்களுக்கு என்னோடைய ரமணியோட இன்டர்வியூ வேணும். ஆனா நான் ஏதாவது பேசுறதுக்கு அவ ஒத்துக்கிட்டா தானே. நான் ஏதாவது பேச வரும்போது அப்ப அவ நடுவுல பேசுவான். அவ எல்லாமே சந்தோஷத்துல தான் சொல்றாங்கிறது தெரியுது. ஆனா கேக்குறவங்க நினைப்பாங்க அவ அப்பனோட நர்சரிய நான் சொந்தமாக்கிட்டேன்னு. ஆனா உண்மை அது கிடையாது இல்ல. ஒரு வருஷமா அது மூடி கிடந்ததுக்கு அப்புறம் தான் நான் அதை எடுத்து டேக் ஓவர் பண்ணேன்னு சேனல்காரங்களுக்கு நான் சொல்ல முடியாதுல்ல. அதனால நான் அதை பத்தி சொல்லவே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? சம்பந்தமே இல்லாம தான் இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறாங்கன்னு ப்ரோக்ராம் பாக்குறவங்க நினைச்சிடக்கூடாது இல்லையா? இப்போ எனக்கும் என் மனைவிக்கும் நடுவுல ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தா அது எங்களுக்குள்ளேயே பேசி தீர்த்துக்கணும். அது இன்னொருத்தர்கிட்ட தெரிவிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதுதானே கரெக்ட். உன்னோட அபிப்பிராயம் என்னம்மா? மனோஜ் என் மேல புகாரோட உங்ககிட்ட வந்துட்டார்ல. புகார் ஒண்ணும் இல்ல. அவனோட ஒரு சங்கடம் கேட்டதும் நான் அவன்கிட்ட சொன்னேன், என் பொண்ணோட வெர்சன் கேட்காம நீ சொல்ற எதையும் நான் நம்ப மாட்டேன்னு. நீ சொல்லுமா, அன்னைக்கு என்ன நடந்துச்சு? அந்த போனை தூக்கி எறிகிற அளவுக்கு இங்க என்ன அவ்வளவு பெரிய பிரச்சனை? பிரியன், என்னையா இது? சாயங்காலம் 6 மணிலேருந்து உனக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு வாட்டி கூட எனக்கு கூப்பிடுறதுக்கு உனக்கு நேரம் இல்லாம போயிடுச்சுல்ல? பாரு, எப்போதுமே ஆஃபீஸ் டைம் முடிஞ்சதும் ஏதாவது கிளப்ல போய் 2 கட்டிங் அடிக்கிறேன் நானு. இன்னைக்கு 2 மணி நேரமா அந்த ஷாப்பிங் மால் வாசல்ல நானு காத்துக்கிட்டு இருந்தேன். அவ அந்த ரூம்ல இருக்கா. நான் பால்கனிக்கு வந்துடுறேன். ஒரு நிமிஷம் ஹோல்ட் பண்ண. காலையில நான் கோர்ட்டுக்குன்னு சொல்லி வந்துடுறேன். நம்ம ஓரமா போய் எங்கேயாவது உட்காந்துடலாம். ஒய்ஃபுக்கு எதுவும் தெரிய போறது இல்ல. அவ ஏதாவது புக்கு படிச்சுட்டு இருப்பா. நானும் சீரியஸா அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். டிவோர்ஸ் பண்ணிட்டு காம்பன்சேஷன் கொடுத்து அவாய்ட் பண்ணிட்டேன்னா திருட்டுத்தனமா கூப்பிட வேண்டியது இல்லையே. அப்போ நாளைக்கு நேரடியா பார்ப்போம். ஓகே ஓகே டியர், பபாய், டேக் கேர், பாய், குட் நைட். அந்த பிரியந்தா ஒரு வேலை கொடுத்தா சரியா செய்ய மாட்டான். சாயங்காலம் ஆனதும் தண்ணி அடிக்கிறது தவிர வேற எந்த யோசனையும் இல்ல. சொல்லி சொல்லி சலிச்சு போச்சு. நீ இன்னும் தூங்கலையா? அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வசதியா இருக்கும்ல. நீங்க கிளம்பிட்டீங்களா? நான் உங்களுக்கு சாப்பிட நிஜமாவே அவளுக்கு என்னப்பா பிரச்சனை? உன்ன மாதிரி ஒருத்த கேவலமானவன் புருஷனா கூட தங்கறதுதான் பிரச்சனை. ஏண்டா அதை தவிர்க்க முடியுமா? இங்கன்றதுனால நான் இந்த அளவோட நிறுத்திக்கிறேன். நாளைக்கு கோர்ட் முடிஞ்சது நீ ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு வந்துரு. மீதி அங்க உன் அம்மா முன்னாடி வச்சு பேசிக்கிறேன். என்னாச்சு? நீ அப்பா கிட்ட என்ன சொன்ன? பாவனா, நீ அப்பா கிட்ட என்ன பொய் சொன்னேன்னு கேட்டேன். பாவனா, இங்க பாரு, இந்த வீட்ல நம்ம புருஷன் பொண்டாட்டியா இருக்கிற வரைக்கும் நமக்குள்ள எந்தெந்த பிரச்சனைகள் இருந்தாலும் நமக்குள்ள பேசிக்கவும் புரிஞ்சிக்கவும் முடியணும். ஆனா இப்ப கொஞ்ச நாளாவே நீ உன்னோட உலகத்துல மட்டும்தான் வாழ்ந்துகிட்டு இருக்க. உன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சதானே நான் அதுக்கேத்த மாதிரி பழக முடியும். என் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கேத்த மாதிரி பழகணும்னு உங்களுக்கு அவசியம் இல்ல.
அந்த காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதை விட அதிகமா சண்டை போடுற குடும்பங்கள் இருக்கு. அவங்க எல்லாம் அதை ஏத்துக்கிட்டு வாழ்ந்துகிட்டு தானே இருக்காங்க. உங்களால அதெல்லாம் சீக்கிரமா மறக்க முடியும், ஆனா என்னால முடியாது, ஒரு காலமும் முடியாது. நான் அன்னைக்கு சொன்னதை நீங்க கேட்டிருந்தா என் குழந்தை. அழுக்கு துணியை கழட்டி புது துணி மாத்திரம் தானே உங்களுக்கு வாழ்க்கை. துவைச்சு அயன் பண்ணி கோர்ட்டுக்கு போற மாதிரி தினமும் உங்களுக்கு புதுசுதான். ஞாபகம் இல்ல, வேதனை இல்ல, உங்களுக்கு சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம். அதுக்கு எந்த வழியும் தேர்ந்தெடுப்பீங்க? எனக்கு ஒன்னும் புரியல. உங்களுக்கு புரியாது. ஒரு உயிரை விளையாட்டு பொருள் மாதிரி தூக்கி போட்டு உங்களுக்கு எதுவும் புரியாது. என் வாழ்க்கை இப்படி ஆனதும் உங்களுக்கு புரியாது. என்னோட சூழ்நிலையை கூட மறந்து நீங்க சுகம் சந்தோஷம் தேடி போகும்போது அசிங்கப்படுறது மொத்தமா நான் தான் உங்களுக்கு எந்த காலத்தையும் புரிய போறது இல்ல. பாவனா, நீ பேசுற வார்த்தைகள் எனக்கு கொஞ்சம் கூட புரிய மாட்டேங்குது. மொழிங்கிறது ஒரு கலாச்சாரத்தோட உருவாக்கம் தான். ஒருத்தர் மனசோட பயணம் எப்படிப்பட்டதுன்னு அது வெளிப்படுத்துது. பேசக்கூடாதுன்னு நாம ஒருத்தர்கிட்ட சொல்லும் போது அந்த நபரோட பேச்சுரிமைய இல்லாம செய்யறது மட்டும் இல்ல, அவங்க மேல நாம அதிகாரத்தை செலுத்தவும் செய்யறோம். நான் இருக்கும்போது நீ பேசக்கூடாதுன்னு ஒரு புருஷன் சொல்ற மாதிரிதான் நான் இருக்கும்போது நீங்க பேசக்கூடாதுன்னு ஹலோ. இல்ல இல்ல, இன்னும் எழுந்திருக்கல. எழுந்ததும் ஃபோன் பண்ண சொல்றேன். ஓகே. மனோஜ், மனோஜ், என்ன இது மதியானம் வரைக்கும் தூங்க போறீங்களா? கோர்ட்டுக்கு போவேனா? மணி 8 ஆகுது. காலையில இருந்து உங்க போன் நிறுத்தாம அடிச்சுக்கிட்டே இருக்கு. கடைசியில இப்பதான் நான் அட்டென்ட் பண்ணேன். ஆபீஸ்ல இருந்து பிரீத்தி தான். இன்னைக்கு விலாசினி கொலை கேஸோட விசாரணை ஆரம்பிக்கிற நாள். நீங்க சீக்கிரமா வருவீங்களான்னு கேக்குறதுக்காக கால் பண்ணா. சீக்கிரம் பிரஷ் பண்ணிட்டு குளிச்சிட்டு வாங்க, நான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வைக்கிறேன். பாவனா, எனக்கு ஒரு சந்தேகம். நேத்து பார்த்த பாவனாவா இல்ல இப்ப நான் பாக்குற பாவனாவா? இதுல எந்த பாவனா தான் உண்மையான பாவனா? விடுகதை கேட்டுட்டு நிக்காம கோர்ட்டுக்கு போற வழிய பாருங்க. மனோஜ், ஃபைல் எடுக்கல. வேண்டாம், அது அங்கேயே இருக்கட்டும். சாப்பிட வருவியா? இல்ல, இன்னைக்கு அங்க ரொம்ப பிஸியா இருக்கும். மாயா, மேடம், ஓ மை காட், எங்க பாத்துட்டியா எடுத்துட்டு போற இடியட்? அந்த பொருளோட விலை என்னன்னு உனக்கு தெரியுமா? சாரி சார், மேடம் தெரியாம அடிச்சிட்டாங்க, அதனால கீழே விழுந்துருச்சு சார். நின்னு பேசிட்டு இருக்காம சீக்கிரம் எடுத்துட்டு போ. சரி சார். ஐ அம் சோ சாரி. எல்லாம் வேஸ்டா போச்சு. மாயாவை பார்த்து ஓடி ஏய், வரும்போது இத பாத்தியா? இதோட அட்டைய பாத்தியா? இனி ஒவ்வொரு பேஜும் தனித்தனியா சீக்கிரமாவே பிஞ்சு வந்துரும். ஸ்டூபிட். மாயா எங்க? சாரி மேடம், வேடிக்கை பார்த்துட்டு இருக்காம எடுத்துட்டு போயா. சரிங்க சார். ச்சே, எவ்வளவு பாதுகாப்பா பாத்துக்க வேண்டிய பொருள் எல்லாம் கீழே சதறி கிடக்குது பாரு. மாயா, அட நீயா? வா.
நான் மேல இருந்து பார்த்தேன், அதான் கீழே வந்தேன். அப்படியா? நான் கொஞ்சம் ஃபிளாட்ல பொருள் எல்லாம் வைக்க போனேன். எவ்வளவு நாள் ஆச்சு உன்னை பார்த்தேன். ஏன் ஒரு கால் கூட பண்ணல? இட்ஸ் a லாங் ஸ்டோரி. எல்லாம் டீடைலா சொல்றேன். எந்த ஃபிளாட்? நான் 3A. நான் 11A. அப்படியா? எல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு பொறுமையா வரேன். வரணும். இல்லனா நான் வந்துருவேன். வரேன். பை. சார், இன்னைக்கு எவிடன்ஸ் ஸ்டார்ட் பண்ற கேஸ்ல அக்யூஸ்டோட சிஸ்டர். ஓ, கேஸோட டீடைல்ஸ் எல்லாம் கத்து கொடுத்தியா? ராஜன்ங்கிற உங்க பிரதர் கொலை செய்யப்பட்டன்னு சொல்ற விலாசினி. ஐம் ரைட்? என்ன சொன்னீங்க? இல்ல அதாவது உங்க பிரதரான ராஜன் கொலை செஞ்சேன்னு சொல்ற விலாசினி கூட சண்டை போடுறதோ காயப்படுத்த முயற்சி பண்றதோ அவர் கொலை செய்யறதையோ நீங்க பாக்கல. அதுக்கு அவன் யாரையும் கொலை பண்ணல சார். அது அன்னைக்கு தெரியாம நடந்த ஒரு விஷயம்தான். அத கோர்ட்ல நான் ப்ரூஃப் பண்றேன். அந்த எதிர்க்கட்சி அட்வொகேட் உங்ககிட்ட என்ன கேட்டாலும் நாங்க எதுவும் பார்க்கல, எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு மட்டும் சொன்னா போதும். சம்பவம் நடக்கும்போது நீங்க எங்க இருந்தீங்க? வீட்ல. அக்கா, நீங்க அந்த நேரத்துல உங்க புருஷன் கூட சினிமாவுக்கு போயிருந்தீங்க. எந்த சினிமாக்கு? புண்ணாக்கு. அப்படி ஒரு சினிமா இருக்கா? ஐயோ, அப்படி கொஞ்சம் கற்பனை பண்ணு. கற்பனை பண்ற மாதிரி இருந்தா சரிதால ஓடுற படமே போதும். நம்ம மறுபடியும் சரிதால போய் அந்த படத்தை பார்த்தா என்ன? ஐயே, தெலுங்கு படம் எல்லாம் பார்க்க நான் வர மாட்டேன். நாம ஏதாவது தமிழ் படம் போய் பாப்போம். ஐயோ, யாரியா இந்த ஆளு? சார், நான் லிபி மச்சான். என்னது? ராஜனோட மச்சான். லிபி மச்சான். இவ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சினிமாக்கு போனல அந்த புருஷன். நீங்க சினிமாக்கு போகும்போது ராஜன் வீட்டுல தான் இருந்தான். சினிமா முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது விலாசினி குத்துப்பட்டு வீட்டுக்கு முன்னாடி கிடக்கிறத நீங்க பாத்தீங்க. இதுக்கு மேல எதுவும் தெரியாது, புரியுதா? ஹலோ, உங்களோட பேர் என்னன்னு சொன்னீங்க? ரஜினி. நான் நாளைக்கு ரஜினி வீட்டுக்கு நான் வரேன். ஸ்பாட் எல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சிடலாம். அப்புறம் நான் நைட்டு லேட்டா தான் வருவேன். சுத்தி இருக்கிறவங்களுக்கு எதுவும் தெரிய வேண்டாம். ராத்திரி அங்க நீங்க இருப்பீங்கல்ல? ஓகே. ஆனா சாட்சி சொல்ற பொம்பளையோட வீடு கொஞ்சம் தள்ளி தான் இருக்கு. ஓ, என் வீட்ல எது நடந்தாலும் உங்களுக்கு தெரிய போறது அப்போ கிடையாது. எந்த பிரச்சனையும் இல்ல. பாவனா, நான் இங்க சீரியஸா ஒரு கேஸ் டிஸ்கஷன்ல இருக்கேன். ஏதாவது சொல்லணுமா? அவசரமா? ராத்திரி யாரும் இல்லாத நேரத்துல பார்க்க போறேன்னு சொன்னல. போகும்போது 4756 ரூபா புடவை எடுத்துட்டு போக மறந்துடாத. சரியா? யார் மேல இந்த கோவம்? மாயா, நீ எப்ப வந்த? கதவு திறக்கிற சத்தமே கேக்கல. நான் அப்படிதான். தேவைப்படும் போது பூனை மாதிரி பதுங்கி வருவேன். மனோஜ் கூட சண்டை போட்டுட்டு இருக்கல? இல்ல, இது சும்மா போன்ல. இங்க பாருடி, இதுல மறைக்கிறதுக்கும் தயங்கிறதுக்கும் எதுவுமே இல்ல. நீ படிச்சிருக்கல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கை இல்லாத 2 பேரும் சாகுற வரைக்கும் நடிக்கிறது தான் கல்யாணம். அதுக்கு நடுவுல உடம்போட தேவைகளை பூர்த்தி செய்ய சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிப்பாங்க. ஒன்னு சேருவாங்க, குழந்தைங்களை பெத்துப்பாங்க, அவங்களையும் வளர்ப்பாங்க. ஆனா எப்பவுமே சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. என்ன மாதிரி புத்திசாலியான பொண்ணுங்க நடிக்கிறத வெறுக்கும் போது ரொம்ப நாள் அந்த ப்ரோக்ராமுக்காக நிக்காம வெளியே வந்துருவோம், சொந்த வாழ்க்கையை தேடி. அப்போ நீ இன்னும் லீகலா டிவோர்ஸ் ஆகல. இந்த ஆம்பளைங்க சொல்லி தெரியுற சீப் காமெடி இருக்குல்ல, எப்பயாவது ஒரு டீ சாப்பிட எதுக்கு டீ எஸ்டேட்டே வாங்கணும்னு அப்பப்ப நம்ம பொண்ணுங்களும் இந்த காமெடி சொல்லுவாங்க. சரி, உனக்கு சாப்பிட ஒண்ணு வேண்டாம். முதல்ல உங்க வீட்டை சுத்தி பாக்குறேன். உள்ள வா. அதான் என்னோட ரூம். ஓ, own room? என்னோட தனிப்பட்ட ஒரு உலகம். அந்த செய்தி என்னவென்று விரிவாக பார்ப்போம். எனக்கு பிடிச்ச எல்லாமே இங்க இருக்கு. ராஜன் தனக்காக வாதாடுற அட்வொகேட் மனோஜை தாக்க முயற்சித்தார். அதற்கு காரணம் என்னவென்று செய்தியாளரிடம் ரொம்ப அழகா இருக்கு. இவ்ளோ பெரிய ரூமா? என்ன நடந்தது? பிரஜோத், இந்த புக் படிச்சிருக்கியா? ஓ, அப்படியா? கேஸ் விசாரணை ஆரம்பிச்சது. ராஜனுக்காக வாதல வந்த அட்வொகேட் மனோஜ்குமார் ப்ராசிக்யூஷன் விசாரணைக்கு அப்புறம் கிராஸ் பண்ணவே ப்ராசிக்யூஷனுக்கு செய்யற மாதிரி கேள்விகள் கேட்கவும் இது ராஜனுக்கு எதிராக முக்கியமான ஆதாரமா கோர்ட் ஏற்றுக்கொண்டு செஞ்சது. அப்புறம் ஜெயிலுக்கு கொண்டு போறதுக்காக ராஜனை வேன் பக்கத்துக்கு கூட்டிட்டு போட்டா இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது. நடந்த சம்பவத்தை அட்வொகேட் மனோஜ் விவரிக்கிறார், அதையும் கேட்போம். அட்வொகேட் மனோஜ், என்ன நடந்தது? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஜாமீன் கிடைக்கும்னு ரொம்ப ஆசைப்பட்டு இருந்த ஒரு அக்யூஸ்ட், அது கிடைக்காம போகும்போது வர ஒரு டிப்ரெஷன். நான் இந்த ஜாமீனை பத்தி டீடைல்டா படிச்சுட்டு நான் அவருக்கு ஜாமீன் வாங்கி கொடுக்கும்போது இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும். தட்ஸ் ஆல். செய்திகள் இடைவேளைக்கு பிறகு எனக்கு தாலியை கட்டின ஆளு
அது எப்படி? ஒரு கேஸ நல்லா படிச்சு ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய நேரத்துல மனசுக்குள்ள வேற விஷயம் இருக்கும். நீ நினைக்கிற மாதிரி தப்பான உறவுல மனோஜ் இருந்திருந்தா அது அவருடைய ப்ரொஃபஷனலை மட்டும் பாதிக்காது, அதுல உன் பர்சனல் லைஃபும் பாதிக்கப்பட போகுது.